வணக்கம் நண்பர்களே. 2023 ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு ஃபஸ்ட் டைமாக நான் போயிட்டு வந்தேன். அது ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக யூரோப்பில் இருக்கிற 6-7 கண்ட்ரிஸ் போகிறதுக்கான ஒரு 10 நாள் ட்ரிப் அது. அந்த 10 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரிப்பை பற்றிய நினைப்புகள் அடுத்த 5-6 மாதத்துக்கு அப்படியே இருந்தது மைண்டில். ஸோ அப்போ அந்த டைமில் முடிவு பண்ணது வருஷத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பாக கன்ஃபார்மாக போய் ஆகணுன்ட்டு. அதன்படி 2024 எந்த இன்டர்நேஷனல் ட்ரிப் போகலான்னு முடிவு பண்ணும்போது ஃபினான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்ததால் கொஞ்சம் சீப்பான எந்த ட்ரிப் இருக்குன்னு பார்க்கும்போது தாய்லாந்து, ஸ்ரீலங்கா அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்தது. ஸ்ரீலங்கா ரொம்ப பக்கத்தில் இருக்குது, தாய்லாந்து ஏன் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த தடவை முருகன் ட்ராவல்ஸ் மூலமாக தாய்லாந்து ஃபேமிலியோட போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் தாய்லாண்டுன்னு கேட்டாங்க என்கிட்ட. நம்ம ஊர் சென்னையில் யாராவது பாண்டிச்சேரி ட்ரிப்பு போனான்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, என்ன பாண்டிச்சேரியாக கேட்பாங்க. அது என்ன காரணம் தெரியல. இப்போ பாண்டிச்சேரியில் அரபிந்தோ ஆசிரமம் இருக்குது, பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இருக்குது, மாத்திரை மந்திர் இருக்குது, அப்படிலாம் யோசிச்சு மாட்டேன். பாண்டிச்சேரி போனாலே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்படி ஒரு இடம் தான் அப்ராடில் தாய்லாண்டுனாலே தாய்லாந்து புரியாக கேட்பாங்க. ஆனால் தாய்லாந்து ஃபேமிலியோட வரதுக்கு எவ்வளோ நல்ல இடம்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் இருக்கிறது தாய்லாந்து ஏர்போர்ட்டு, சொர்ணபூமி ஏர்போர்ட்டு. இப்போ இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், தாய்லாந்து ஃபேமிலியோட வரதுக்கான ஒரு பக்காவான இடம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ தாய்லாந்து போகிறதுக்கு சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. ஃப்ளைட்டு காலையில் 4:30 மணிக்கு தான். பட் 1:30 மணிக்கு பேக்கேஜ் கிளியரன்ஸு, செக்யூரிட்டி செக் இதெல்லாம் முடிக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நேராக ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு, அந்த ஃப்ளைட்டுக்கு வரும்போது நம்ம நார்மலி இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எதிர்ப்பு இந்த மாதிரி டிவியெல்லாம் இருக்கிற பக்காவான ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும் இது போகும். பட் இது பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி போகிற மாதிரி ஒரு நார்மல் ஃப்ளைட்டு தான். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்குலாம் நிறைய விஷயம் கொடுப்பாங்கன்னு நம்பி வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ இந்த தாய்லாந்து ட்ரிப் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 நைட் 5 டேஸ் ட்ரிப் இது. அந்த 4 டேஸும் பார்த்தீங்கன்னா முருகன் ட்ராவல்ஸ் பக்காவாக க்யூரேட் பண்ணி ஒரு பக்கா ஐட்னரி கொடுத்துருந்தாங்க. அது 4 நாளும் 4 வீடியோவாக என்னால் பண்ண முடியும். பட் அது 4 வீடியோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீல் கிடைக்காதுன்றது மொத்த தாய்லாந்து ட்ரிப்போடைய ஒரே வீடியோவாக உங்களுக்காக நான் காட்டுறேன். இப்போ நான் இருக்கிற இடம் தான் அந்த சொர்ணபூமி ஏர்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரைவல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இந்திய புராணங்களில் இருக்கிற அந்த அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலை கடைஞ்ச அந்த அமிர்தம் கொண்டு அந்த ஒரு காட்சியை தத்ரூபமாக அங்கே சிலையாக வடித்து வச்சுருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்த உடனே நாங்கள் போக வேண்டிய கார் வந்துருச்சு, ஒரு பக்காவான ஒரு டொயோட்டோட வண்டி. ஸோ ஏர்போர்ட்லேயே நம்மளை ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு முதல்ல ஐட்னரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டேலேருந்து நம்மளுடைய பேக்கேஜ் ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க போகிற வழியில் இன்னொரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க, அங்கேயும் நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம். அங்கேயே கடைகள்லாம் இருந்துச்சு, அந்த கடைகளில் பொருளெல்லாம் வாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கு தேவைப்பட்ட ஏதாவது விஷயம் நம்ம மறந்துட்டோன்னா அதையும் அங்கே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு நம்மளுடைய ஐட்னரியுடைய ஃபஸ்ட் இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அன்றைக்கி சரியான மழைங்க. ஃபஸ்ட் டே போகும்போது அன்றைக்கி சரியான மழை. அந்த மழையிலையும் அந்த ஃபஸ்ட் ஐட்னரி அந்த டைகர் டோப்பியோக்குள்ளே நான் உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த டைகர் டோப்பியன்றது அந்த பேரை வச்சு ஏதோ டைகர் ஜூவாக இருக்கும். ஸோ அந்த ஜூவை நம்மளை கொண்டு போய் காட்டுவாங்க அப்படி தான் நினச்சி உள்ளே வந்திருந்தோம். அப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்கன்னாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் வேறு இருக்கான்னு சொல்லி உள்ளே போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த டைகர் டோப்பியாக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா ஜூ கொண்டு போய் காட்டுவாங்க நம்பி உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு பக்கம் கண்ணாடியே இருந்துச்சு, நடுவில் வந்து அந்த பஃபெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கண்ணாடியை கொஞ்சம் உத்து பார்க்கும்போது அந்த பக்கம் ஏதோ ஒரு மூமெண்ட் தெரிஞ்சுது. என்னென்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைகர் டோப்பியாவுடைய முக்கியமான விஷயம், அந்த டைகர்ஸ் அங்கே சுற்றிட்டுருக்கு. அடக்கடவுளை, இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த டைகரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். அதுதான் அந்த தீம். அது பார்த்திங்களா என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்டு. ஒரு டைகர் ஜூ மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டி அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே நாம் அந்த டைகரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். சொல்லப்போனால் புலியை பார்த்துக்கிட்டே நம்ம புளியோதரை சாப்பிட்லாங்க. நம்ம ஊர்லேயும் வண்டலூர்னு ஜூ இருக்குது, அங்கேயும் புலியெல்லாம் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் அங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு பக்காவான ஒரு டூரிஸ்ட் செஷன் பண்ணி இருந்திருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அந்த புலிகள் அங்கே வெளியே சுற்றிட்டு தான் இருக்குது. ஒருவேளை மழை இல்லாத டைமாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய புலிகள் இருந்திருக்குமோ என்னவோ. பட் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த புலியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற ஒரு வினோதமான ஒரு அனுபவம் அங்கே கிடச்சிது எங்களுக்கு. ஸோ இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாண்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது பக்காவான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. இந்த மொத்த தாய்லாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் ஒரு அழகான இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் கூட போய் நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால் சாப்பாடை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக அந்த புலியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டது சத்தியமாக சொல்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் இந்த தாய்லாண்டில். லஞ்சுக்கு அப்புறம் அந்த டைகர் டோப்பியோக்குள்ளே போனோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் கீழே பார்த்த அந்த புலியை தவிர வேறு நிறைய புலிகள் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த புலியை வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லோரும் கொடுப்பாங்க. ஒரு சின்ன கம்பியில் தான் அந்த புலியை கட்டி வச்சுருக்காங்க. அது எப்பேற்பட்ட மிருகம், அந்த சின்ன கம்பிக்கு பயந்து இருக்குது. ஸோ அந்த கம்பியை நம்பி தான் நானும் பின்னாடி போய் உட்காந்துருக்கேன். ஒருவேளை அந்த கம்பி கட் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். ஸோ வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு புலி பக்கத்தில் உட்காந்தது மட்டும் இல்லை, அதை வாழை வேறி பிடிச்சிட்டேன். ஸோ தாய்லாண்டில் வந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நீங்களும் எடுங்க.
உங்களுக்கு பின்னாடி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பெரிய புலி கூட நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி அங்கே குட்டி புலி இருக்குது. அந்த குட்டி புலிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தனியாக காசு கட்டிட்டு நீங்கள் உள்ளே போகணும். நம்ம கூட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அவர் அந்த காசெல்லாம் கட்டிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஒரு புலிக்குட்டிக்கு ஃபீட் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து நாங்கள் போகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா டைகர் ஷோ. மழை இன்னும் நிற்கலைங்க, ஆனால் எந்த ஈவெண்ட்டும் கட் ஆகலை, எல்லா ஈவெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஈவன் அந்த டைகர் ஷோ உள்ளே போகும்போது கூட்டமே இல்லை, கூட்டம் இல்லாட்டி அந்த டைகர் ஷோ நடக்கத்தான் செய்யுது. இந்த ஷோ நான் சின்ன வயசில் ஜெமினி சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பேன். அந்த காலத்தில் அந்த ரிங் மாஸ்டர் அந்த புலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு ஷோ கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி சர்க்கஸில் புலியெல்லாம் கொண்டு வர முடியாது, எந்த மிருகத்தையும் கொண்டு வர முடியாதனால இந்த இடத்துல நீங்கள் அது பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு 45 மினிட்ஸோட ஷோ. அந்த ஷோ மொத்தமாக காட்ட முடியாது, ஜஸ்ட் 2-3 கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, அந்த புலி எப்படி பயப்படுது பாருங்கள். ஓவராக ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த புலி. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ணுறியா? ஸோ இதை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, புலிக்கு அதோடைய சக்தி தெரியாத வரை அந்த ரிங் மாஸ்டர் உள்ளே இருக்கலாம். அதோட சக்தி அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரிங் மாஸ்டர் அங்கே இருக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா புலியும் அந்த ஸ்டூல் மேலே நிற்க வச்சுருக்காரு ரிங் மாஸ்டர். இதை பார்த்தீங்களா, 2 கால மனுஷன் மட்டும்தான் நடப்பேன், நாங்கள் புலி கூட நடக்கும்னு ப்ரூவ் பண்ணிச்சு பார்த்தீங்களா. இந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் இந்த டைகர் டோப்பியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு crocodile ஷோ இருக்குது. டைகர் ஷோவில் எப்படி டைகரை வச்சு வித்த காட்டினாரோ அதே மாதிரி இங்கே crocodile ஷோவில் crocodile வச்சு வித்த காட்டுவாங்க போல் இருக்குது. அப்படி என்ன தான் வித்த காட்டுவாங்கன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்துருவாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த crocodile எல்லாம் தண்ணிக்குள்ளே இந்த crocodile எல்லாத்தையும் வெளியே வர வச்சார். ஸோ இந்த ஷோவோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கிறவர் அந்த முதலையோட வாய்க்குள்ளே தலையோட பார்ப்பார். அதுவும் ஸ்லைடிங் பண்ணிகிட்டே போவார். அது மட்டும் இல்லாமல் அந்த முதலையோட வாய்க்குள்ளே கையை விட்டு அதோடைய நாக்கை வெளியே எடுத்து காட்டுவார். ஸோ இதெல்லாம் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கு, அது நேரடியாக அங்கேயே பார்த்தேன். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது, அந்த முதல்ல வாய்க்குள்ளே அவர் தலையை விட்டுட்டு அப்படியே ஒரு போஸ் கொடுப்பாரு. ஸோ இதுதான் ஹைலைட் ஆனது அந்த மொத்த ஷோவில். இங்கேயும் நீங்கள் காசை கட்டிக்கிட்டு நீங்கள் அந்த முதல்ல பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நம்ம மிருகப்பிரியர் ஒன்ஸ் அகேன் அந்த முதல்ல கிட்டதை போயிட்டு வீடியோலாம் எடுத்து வச்சிட்டாரு. ஸோ பட்டாயோடைய ஃபஸ்ட்டு டேயோடைய ஃபஸ்ட் ஐட்னரி முடித்து நாங்கள் இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்க வேண்டிய ரிசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பொதுவாக மற்ற ட்ராவல்ஸு போகிறத விட இந்த ட்ராவல்ஸில் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருந்துச்சு. அதனால் ஹோட்டல் எப்படி இருக்குன்ற பயந்துகிட்டே வந்தோம். ஆனால் எங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா பக்காவான ரிசார்ட்டுங்க. ரூம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுவும் அந்த டபுள் பெட்ரூம் கொடுத்தாங்க. அந்த டபுள் பெட் ஒவ்வொரு பெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குயின் சைஸ் பெட்டு மாதிரி இருக்குது. அதுவே நம்ம வேறு எந்த ஹோட்டலும் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கோட அடுத்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காசர் ஷோன்னு ஒரு ஷோ இருக்குது ஈவினிங், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த தாய்லாந்து ரோட்டில் போகும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட், கைலாஷ் பர்பத் இது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. அதே மாதிரி நிறைய பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டு, ஈவன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தர்பார்னு ஒரு ஹோட்டலும் பார்த்தோம். இதோ அந்த மெட்ராஸ் தர்பார் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இதுதான் அந்த ஃபேமஸ் அல்காசர் ஷோ. நீங்கள் எந்த ட்ராவல்ஸ் மூலமாக போனாலும் இந்த அல்காசர் ஷோன்றது அந்த ஐட்னரியில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிற ஒரு ஷோ, ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் மெயின் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி இப்படி சேஞ்ச் ஆகும். அது மாதிரி இந்த முன்னாடி அந்த டான்ஸர்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் வந்து அசத்தெல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த அத்தனை டான்ஸர்ஸ் வெளியே வருவாங்க. அவங்க கூட வேணால் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டூருடைய செகண்ட் டே பட்டாயாவில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம கோரல் ஐலாண்ட் போக போகிறோம். அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட பேமெண்ட்லாம் ஆல்ரெடி ட்ராவல்ஸ்லேருந்து பண்ணதால் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. நம்ம டேரெக்டாக அந்த போட்டுக்கு போயிடலாம். பட்டாயாவில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிக்னிக் ஸ்பாட்னா அது இந்த கோரல் ஐலாண்ட் தான். அது அங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நடக்கும். அது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இங்கே உங்களுக்கு கன்ஃபார்மாக அது பண்ண தோணும். நானும் ஒரு 2 அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் முதலாவது இந்த பேராசெயிலிங். இப்போ அந்த மேலே போகிறது நான் தான். இது சிங்கிள் ஆக்டிவிட்டினா ஒரு பேமெண்ட்டு, அதே மாதிரி 3 நாள் ஆக்டிவிட்டி ஒன்றா காம்போவை எடுத்த ஒரு பேமெண்ட், அது மாதிரி தனியாக இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக இது மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1000 பட், அதாவது 2500 கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை 3 ஆக்டிவிட்டீஸ் அது பண்ணிங்கன்னா 2500 கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஊர்லேயும் இதை விட பெரிய பெரிய கடல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நாமளும் பண்ணலாம். ஆனால் எங்கே ஐடியா இல்லாத பசங்க. ஸோ காசு கொடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு நம்மளை மேலே கொண்டு போயிடுவாங்க. அடுத்த 5 நிமிஷம் நம்மளை சுற்றி காட்டி கொண்டு வந்துடுவாங்க. இறங்கி நம்ம கீழே வரத்துக்குள்ளே அடுத்த ஆள் ரெடியாக இருப்பாங்க. 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது ரவுண்ட் அடிச்சிருவாங்க. அடுத்தது இந்த அண்டர் வாட்டர் சீ வாக்கிங். இதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹெல்மெட் கொடுத்துருவாங்க. அந்த ஹெல்மெட் மூலமாக நம்ம பார்க்கலாம். அந்த ஹெல்மெட் கண்ணாடியில் ரொம்ப மங்கலாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் தான் இப்படி எனக்கு அழகாக தெரியுது. ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு எனக்கு அழகாக தெரியல. அதேமாதிரி இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்குன்னே அதை ட்ரெயின் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது அந்த மீன்ஸு. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் தாய்லாந்து வந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக இது பண்ணலாம். இதை பார்க்கும் அதே எண்ணம் தான், இதையே நம்ம ஊரில் ட்ரை பண்ணல. ஐடியா இல்லாத பசங்க.
இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் குழந்தைங்களோட வந்தால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து கோரல் ஐலாண்டுக்கு ஸ்பீட் போட்டில் செம ஸ்பீடான ஒரு ட்ராவலு. இதான் அந்த கோரல் ஐலாண்டு. எப்படி அந்த சீக்கு நடுவில் 2 அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸோ அதே மாதிரி இந்த கோரல் ஐலாண்டில் வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 2 ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த பனானா போட் ஒரு ட்ராவல் அது இருக்குது. அது தவிர இந்த ஸ்பீட் போட், இதோ இப்போ இங்கே போகிற இந்த ஸ்பீட் போட் ட்ராவல், இது 2மே இங்கே இந்த கோரல் ஐலாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் எந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கோரல் ஐலாண்டுக்கு பின்னாடி நிறைய ஈட்டரிஸ் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணலாம். தாய்லாண்டில் இந்த மாதிரி ஈட்டரிஸ் பார்க்க நமக்கு ஒரு பெரிய டவுட்டு, இது எதில் பண்ணுறாங்க, இது சிக்கனா, மட்டனா, பீஃபா, போர்க்கா, இல்லை நண்டா, தேளா, இதெல்லாம் தெரியாது. அதுக்காக தான் ஒரு நல்ல விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த படத்தை போட்டு வச்சுருவாங்க, அது கோழியா நண்டான்றது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம். அந்த பக்கம் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த ஸ்பீட் போட் பனானா போட்டில் இருக்கும். இந்த பக்கம் பக்காவாக ஸ்விம்மிங் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிறைய ஃபேமிலிஸ் வந்துருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் தாய்லாந்து ஃபேமிலியோட வரத்துக்கான ஒரு பக்காவான இடம்ன்றது. தாய்லாந்து வந்தால் இந்த கோரலில் இருக்கிற பீச் ஸ்விம்மிங் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப லைவ்லியான இடம். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் அந்த தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது, கீழே இருக்கிற அந்த மணல்லாம் தெரியும். ஸோ இந்த கோரல் ஐலாண்ட் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஸ்விம்மிங் ட்ரை பண்ணுங்கள். தாய் பாதாம். What is the name of it? Thai badam. Thai badam. Thai badam. Yeah, Thai badam. தாய் பாதாம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேக்கெட் கொடுத்துட்டான். வாங்கன்னு சொன்னோன்னா இன்னும் 20-30 பேக்கெட் உள்ள எடுத்து போட்டு 100 ரூபாய் வாங்கன்னு சொல்லிட்டான். ஸோ வாங்கிட்டேன் இந்த நல்ல மூஞ்சிக்காக. ஸோ செகண்ட் டேவோடைய ஃபஸ்ட் ஈவெண்ட் முடிச்சு நாங்கள் திருப்பி நாங்கள் இருந்த அந்த ரிசார்ட்டுக்கே வந்துட்டோம். ஸோ உள்ளேயே அங்கே ஒரு கிச்சன் இருக்கிறதால அங்கே இருக்கிற ஒரு இந்தியன் குக்கு தான் இந்தியன் ஃபுட்டு நமக்காக குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஜெம் சென்டருக்கு கொண்டு போன சொன்னாங்க. அது நாங்கள் வேணாம்னு முடிவு பண்ணி நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங் மட்டும் வாக்கிங்காக நாங்கள் அப்படியே ஜஸ்ட் வெளியே டீமாக ஒரு வாட்டி இறங்கி போய் பார்த்தோம். ஸோ தாய்லாண்டில் பொதுவாக நம்ம கேள்விப்பட்ட அந்த தேள், பூச்சி, புழு இதெல்லாம் சாப்பிட்ற அந்த ஒரு இடத்தையும் நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஊரில் பேல்பூரி மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. அதை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாய்லாந்து மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் முதலக்கறி. பட்டாயாவில் 2 நாளோடைய ஐட்னரியும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் ரெசார்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வண்டி ஏறி நாங்கள் காலையில் பேங்காக் போகணும். அடுத்த 2 நாள் நமக்கு பேங்காக் தான். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டு. ஸோ இங்கேருந்து நாம் கிளம்பி இனி பேங்காக் போக போகிறோம். பேங்காக்கில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சஃபாரி கிங்டம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஜூ, நிறைய ஷோ இருக்கிற ஒரு ஜூ இது. அங்கே தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ அங்கேயும் நம்மளோட டிக்கெட்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடித்து உள்ளே போயிட்டோம். ஸோ பல விதமான பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு ஜூ தான் இது. அது தவிர நிறைய ஷோ நடக்கும். நம்ம லைஃப்பில் பார்க்காத பலவிதமான மிருகங்கள் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கே பட்டாயாவில் பார்த்த மாதிரி இங்கேயும் அந்த புலிக்குட்டிக்கு ஃபீட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. எல்லாம் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். உள்ளே ஒரு பெரிய அக்வேரியம் இருக்குது. பல விதமான மீன்கள், பிளாட்டிபஸ் இதெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய அக்வேரியம். இது நம்ம ஊர் விஜிபியில் இந்த மரைன் கிங்டம் வந்ததால் இது பார்க்குறதுக்கான பெரிய விருப்பம் இல்லை. ஸோ இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டான சி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போகிறதா இந்த வால்ரஸ் ஷோ. இதுதான் அந்த ஃபேமஸ் வால்ரஸ் ஷோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நடக்கிற ஒரு ஷோ தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். மொத்த வீடியோ இப்போ போட முடியாது. சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும் தான் இப்போ நான் காட்டுறேன். இதோ நம்ம மிருகப்பிரியர் ஒட்டகத்துக்கு பால் கொடுத்துட்ருக்காரு. ஒட்டகம் மட்டும் இல்லை, அங்கே கங்காரு இருந்துச்சு, கங்காருக்கும் போய் ஃபீட் பண்ண பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் தனியாக காசு கொடுத்து தான் ஆகணும். அடுத்து இதுவும் ஒரு ஷோ, என்னமோ ஸ்டார் வார் ஷோன்னு பேர் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஹீரோயின் கடத்தப்படுறாங்க, வில்லன் கூட்டிகிட்டு போயிடறாரு, ஹீரோ வராரு காப்பாற்றுறதுக்கு. வில்லன் ஆளுக்கு நிறைய பேரும் அடித்து போடுவார். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரும் கீழேருந்து மேலே வரும், அங்கங்கே வெடிக்கும், கமாண்டோஸ் மேலேருந்து கீழே குதிப்பாங்க. அது மாதிரி ஒரு பக்கா சினிமா மாதிரி ஒரு பக்காவான ஷோ அது. குழந்தைங்க இந்த ஷோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணும். அது அடுத்து நம்ம பொதுவாக நம்ம பார்க்க முடியாத ஒரு ஐட்டம் தான் இது, இந்த சீ லைன் சொல்கிறது. ஸோ இது இந்த ஜூவில் நமக்கு பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அடுத்து இந்த ஜூக்குள்ளே ஒரு எக் அப்சர்வேட் இருக்குது. பலவிதமான எக்ஸு அங்கே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸு, ஒவ்வொரு பறவைக்கு என்னெல்லாம் எக் இருக்குது அதை அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபாசிலான எக்ஸு, டைனோசருடைய ஃபாசிலான எக் அங்கே நம்ம பார்க்கலாம்.
அடுத்து நான் காட்டுற இந்த எக்கு தான் யானையோட எக்கு. யானை இல்லை, யானை பறவை எலிஃபண்ட் பேர்டு ஒன்று இருக்குது, அதோட எக்கு தான் அங்கே வச்சுருக்காங்க. எக்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எக்குடைய அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 7500 சிறு சிறு ஓட்டைகள் இருக்குமோ அதோடைய ஏர் பாஸுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அப்சர்வேட்டரியில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ லஞ்சுக்கான டைம் ஆச்சு. சஃபாரி வேர்ல்டுக்குள்ளே ஒரு டைனிங் ஹால் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி டிக்கெட்டில் எடுத்து வச்சதால் அதை எடுத்து நேராக நம்ம பஃபெட்டில் நம்ம போய் சாப்பிட்றலாம். இந்த இடத்துல இருக்கிற மக்களை பார்க்கும்போது தெரியும், சுற்றி ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான். எல்லா ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலியாக வந்திருப்பாங்க. சவுத் இந்தியன்ஸ் கம்மியாக தான் ஃபேமிலிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வராங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலியோடு தான் வந்திருப்பாங்க. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டால்ஃபின் ஷோ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டால்ஃபின் ஷோ நான் ஹாங்காங்கில் பார்த்துருக்கேன். அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த டால்ஃபின் ஷோவும் இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஷோ. ஸோ அது மொத்தமாக காட்ட முடியாதுன்றதால அது கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அடுத்து நீங்கள் அந்த யூடியூப்பில் பொதுவாக பார்த்துருப்பீங்க, அந்த செல்ஃபி எடுக்க போஸ்ட் கொடுக்குற ஒரு சிம்பான்சி. ஸோ அந்த வீடியோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது இந்த சஃபாரி வேர்ல்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனோடனே அந்த சிம்பான்சி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த சிம்பான்சியை ஏற்கனவே நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சதால் அது செல்ஃபி எடுக்கிறது பக்காவாக போஸ்ட் கொடுக்கும். சில சமயம் அது தேவையில்லாத சில போஸும் கொடுக்கும். ஸோ அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நாம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கிட்ட. இந்த சஃபாரி வேர்ல்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே உங்கள்கிட்ட ஓனாக வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இந்த மிருகங்களில் ஃப்ரீயாக ஒரு காட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க. அதை நம்ம வண்டியில் போகலாம். வண்டியோடைய விண்டோஸ் எல்லாம் ஏற்றிருக்கணும். எங்கேயுமே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அதில் வந்து பேர்ட்ஸ் தவிர இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி பட்டாயாவில் ஒரு சூப்பரான ரிசார்ட்டில் எங்களை தங்க வச்சோம், அதே மாதிரி இந்த பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரமடா ஹோட்டல் இங்கே தான் தங்க வச்சுருந்தாங்க. சூப்பரான ஹோட்டல் தான் இது. ஸோ இன்றைக்கி அந்த சஃபாரி வேர்ல்டுக்கு அப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்னர் க்ரூஸ் இருக்குது. ஸோ அதுக்காக எங்களை ஒரு நியர்பை ஒரு மாலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த மாலோடைய ரேரில் தான் அந்த க்ரூஸ் ஷிப் வரும். அங்கேருந்து ஏறிட்டு நாங்கள் டின்னர் க்ரூஸ் போக வேண்டியிருக்கும். ஸோ பேங்காக்கில் நிறைய மால் இருக்குது. இந்த மாலை தான் எங்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த பின்னாடி வந்து அந்த க்ரூஸ் ஷிப் வரதால். ஸோ அந்த க்ரூஸ் ஷிப் வர நேரம் வரை நாங்கள் இந்த மால்லே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு. இதுதான் நாங்கள் போக வேண்டிய அந்த க்ரூஸ் ஷிப்பு. ஸோ இந்த க்ரூஸில் தான் எங்களை டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூஸ் ஷிப் டின்னர்ன்றது பேங்காக்கில் ஒரு முக்கியமான ஒரு அட்ராக்ஷன். ஸோ நிறைய ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஐட்னரி இல்லாமல் இருக்கும். நீங்கள் எதுவுமே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக அந்த டின்னர் க்ரூஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும். இந்த பேங்காக்கில் வந்து 4 நாளும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த க்ரூஸில் சாப்பிட்ட இந்த டின்னர் இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ இந்த க்ரூஸ் ஷிப் ஆகும் மறுபடியும் எனக்கு அதே யோசனை. நம்மக்கிட்ட நிறைய பீச்சஸ் இருக்குது, முட்டுக்காடுன்னு ஒரு அழகான போட்டிங் ஏரியா இருக்குது. இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்க? ஐடியா இல்லாத பசங்க. க்ரூஸில் பாட்டு பாடுறேன்னு ஒரு பெரியம்மா கத்திட்டு இருந்தது. அது கொஞ்ச நேரம் கத்துனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் டின்னரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அவங்க அது சொன்னதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரம் எல்லோரும் கட்டணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட்ஸும் இருந்துச்சு, வெஜ்ஜுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ க்ரூஸில் பேங்காக் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே அந்த டின்னர் சாப்பிட்டது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் எங்கள் எல்லாருக்குமே. இந்த தாய்லாண்டுடைய மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி தான். டூரிசமில் அவங்கள டாப்பில் இருக்கிறதுனால என்னவோ தெரில, ஒரு தாய்லாந்து பிரஜையுடைய தனி மனித வருமானம் ஒரு இந்தியனுடைய தனி மனித வருமானத்தை விட 2.5 மடங்கு அதிகமாக இருக்குது. கரன்சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசோடைய 2.5 ரூபா கொடுத்தா தான் ஒரு தாய் பட்டு கிடைக்கும். அதாவது ஒரு 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணால் 2500 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். வேர்ல்டு டூரிசம் டேட்டா படி பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பி பார்க்குற டூரிஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேங்காக் வந்துட்டு 8வது இடத்துல இருக்குது. இந்தியாவும் மோஸ்டில் நம்ம 39வது இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் தாய்லாந்து பேக்கேஜ் எடுக்க வந்தால் அதில் அந்த டின்னர் க்ரூஸ் இருக்கான்னு கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. இது இல்லைன்னா இப்போ நான் தாய்லாந்து வரதில் ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ட்ரிப்போடைய 4வது நாள் இன்றைக்கி முக்கியமாக எல்லா புத்திஸ்ட் கோவில்கள் தான் அங்கே போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு பக்திமயமான ட்ரிப்பாக எங்களுக்கு இருக்க போகுது.
ஸோ அதன்படி இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்த புத்திஸ்ட் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கோல்டன் புத்தா டெம்பிள் தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுடைய புராதன பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரா புத்த மகாஸ்வர்ண பதிமொக்கன்ற பேர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் புத்த மகாஸ்வர்ண பதிமக்கரா அப்படின்ற பேர்லேருந்து எடுக்கப்பட்டதாக இந்த கோயிலோட பேர். தாய்லாண்டில் இருக்கிற அந்த கோல்டன் புத்தா டெம்பிள் அங்கே தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 5.5 டன்னில் பண்ண புத்தாவுடைய தங்க சிலையை தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ள அளவுடான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து உள்ளே வரும்போது நீங்கள் செருப்பெல்லாம் வச்சு தான் போகணும். ஸோ செருப்பை வச்சுட்டு நம்ம இந்து கோயில் எப்படி போகிறோமோ அது மாதிரி தான் இங்கேயும் புத்தாவும் இந்து மதத்தில் பிறந்து ஒரு புது மதத்தை உருவாக்குனவர். இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த இந்து மதத்தை பற்றி நல்லாவே தெரியுது, ராமாயணத்தை பற்றி நல்லா தெரியுது. கூட வந்த கைடு ராமாயண கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த உள்ளே போய் பார்ப்போம். உள்ள அலௌடு இல்லைன்னாங்க, கேமரா வீடியோ எடுக்கக்கூடாது, ஆனால் ஃபோட்டோ எடுங்கன்னாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியல. உள்ளே போய் பார்க்குறேன். ஆனால் நல்ல பிரம்மாண்டமான கட்டிடம். இதுதான் அந்த கோல்டன் புத்தா. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 13 இல்லை 14வது நூற்றாண்டில் சுக்குத்தோய் வம்சத்தால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோல்டன் புத்தா டெம்பிள். இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட சிலைன்றது 19ஆம் நூற்றாண்டில் அது தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்தில் இது செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த புத்தாவுடைய சிலையுடைய பாதுகாப்பு கருதி இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அந்த மிரர்லாம் போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க. இது இப்படி தான் இருந்திருக்கு. 1955 இந்த சிலையை வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இதை கயிறில் தூக்கும்போது அந்த கயிறு உடஞ்சி கீழே விடும்போது அப்போ அதுலேருந்து அந்த பிளாஸ்டரிங் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அப்போ தான் இது என்னென்னு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கோல்டில் பண்ண சிலைன்றது அப்போ தான் தெரிய வந்திருக்கு. அதுவும் இந்த மொத்த சிலையும் பார்த்தீங்கன்னா 9 பீசஸாக இருந்திருக்கு. அது 9 பீஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு கீயும் அவங்க வச்சுருக்காங்க. அந்த கீ மூலமாக அதை டிசம்பிளும் பண்ணலாம், அதை அசம்பிளும் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வாட் பிரமிட் அப்படின்ற இடத்துல 2010 புதுசாக கட்டின பில்டிங்கில் வச்சுருக்காங்க. தாய்லாண்டில் கிட்டத்தட்ட 400 புத்தர் கோவில் இருக்குது. அதில் பிரதானமாக சொல்லப்படுற 5 கோயிலில் இந்த கோயில் ஒன்று. ஸோ இங்கே வரும்போது நீங்கள் மறக்காமல் இந்த புத்தர் சிலையை பார்க்க மறக்காதீங்க. அடுத்து இந்த கோயிலில் பார்த்த ஒரு அதிசயமான விஷயம், அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஒரு வாழை மரம் வச்சுருந்து வாழை மரத்தில் இருக்கிற அந்த வாழைங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த அதிசயம் தெரியும். ஒரே ஒரு வாழைத்தரில் எத்தனை வாழை இருக்குது பாருங்கள். இந்த கோல்டன் புத்தாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்ப்ரப்ப சத்ருபாயில் இருக்கிற இன்னொரு புத்தர் கோயிலுக்கு தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எல்லா புத்தர் கோயிலும் நம்ம ஒரே நாளில் கவர் பண்ண முடியாதுன்றது எதெல்லாம் செலக்டடாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கோயிலை மட்டும் வெளியே இருந்து பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் போக சொல்லிட்டோம். அடுத்து நம்ம வந்திருக்கிற அந்த புத்திஸ்ட் கோயில் பார்த்தீங்கன்னா வாட் பெஜமோ பெட் துசித் வானரம் அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1899 கட்டப்பட்ட ஒரு கோயில். இதுக்கு இங்கே இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு மார்பிள் டெம்பிள் சொல்லுவாங்க. ஏன்னா இது மொத்தமாக மார்பிளில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. இதுக்காக ஸ்பெஷலாக இட்டாலியிலேருந்து மார்பிள் வர வச்சு கட்டுறதா சொல்லியிருக்காங்க இவங்க. இந்த பேங்காக் வந்ததுக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. புத்தர் அந்த காலத்தில் நம்ம ஊரில் பிறந்திருந்தாலும் அவருடைய புத்த மதம்ன்றது நம்ம ஊரில் அந்த காலத்தில் கொஞ்சம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மற்ற நாடுகள் சைனா, ஜப்பான், இங்கே தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஈவன் ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் பெருமளவு கடைப்பிடிக்கப்படுற ஒரு மதம் பார்த்தீங்கன்னா இந்த புத்த மதம் தான். ஸோ இந்த கோயிலெலாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. கைடு வந்து சொன்னார் இங்கே ஜெம்ஸ் கேலரி இருக்குது, நீங்கள் வேணால் காட்டுறேன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி பட்டாயால் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அது ஜெம்ஸ் எப்படி உருவாக்குன்றது அங்கே காட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே ஜெம்ஸ் வாங்கலாம். ஸோ தாய்லாண்டோடைய 4 நாள் ஐட்டனரி கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ இனி நமக்கு ஃபைனலாக ஏதாவது ஷாப்பிங் பண்ணி இங்கேருந்து கிளம்பலாம். சரி, மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. 450. 450 ஆச்சு. நீ தமிழ்ல பேசுறதா நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே மக்களே, தாய்லாந்துல பாத்தீங்களா நண்பர் ஒருத்தர் அழகா தமிழ் பேசுறாரு. ஓகே, அவர் தமிழ் பேசுறதுக்காகவே நாங்க எக்கச்சக்கமா சாக்லேட் வாங்கியிருக்கோம் நாங்க எல்லாருமே. அடுத்த முறை நீங்க வந்தீங்கன்னா இதோ இந்த அம்மாரி பில்டிங் எதிரில் நம்ம நண்பர் இருப்பார். உங்க பேரு? வாட்டர் கேட். இவர் கடைக்கு வந்து இந்த பொருளை வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ சென்னை ரிட்டர்ன் போகிறதுக்கும் பக்காவாக நமக்கு ஒரு வண்டி வரப்போகுது. ஸோ முருகன் ட்ராவல்ஸ் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. அவங்க கூட யாரும் கைடு வராமல் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் அவங்க என்ஷோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ மறுபடியும் சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஏற்கனவே காட்டின மாதிரி நீங்கள் அவுட் சைடில் கடையில் வாங்கிட்டு போகிறது பெட்டர். இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒருவேளை லிக்கர் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வேணால் இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் வாங்கலாம்.
ஸோ தாய்லாந்து ஃபேமிலியாக வரதுக்கு எவ்வளோ நல்ல இடம்ன்றது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மொத்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் காஸ்ட்டு, ஹோட்டல் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட், அங்கே இருக்கிற கைடு, அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஷோஸ், டிக்கெட்டு, 3 வேளை ஃபுட்டு எல்லாம் சேர்த்து முருகன் ட்ராவல்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 50,000 per head. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நீங்கள் ஃபேமிலியோட வரத்துக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப்புனா அது இந்த தாய்லாந்து ட்ரிப்பு தான். ஸோ ஃபேமிலியோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப யோசிக்காமல் ட்ராவல்ஸில் புக் பண்ணுங்கள். தாய்லாந்து என்ஜாய் பண்ணி வாங்க.